இட்லி தோசை மாவு இல்லாதப்போ இது போல் பன் தோசை செஞ்சு கொடுங்க. ரொம்பவே அட்டகாசமான சுவையில் இருக்கும். வீட்டில் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ரவையும் உருளைக்கிழங்கும் இருந்தால் போதுங்க. இந்த ரெசிபி சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முதல்ல மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு வறுக்காத ரவை எடுத்துக்கோங்க. இப்போ இதை எந்த அளவுக்கு நல்லா நைஸாக பவுடராக அரைச்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக ஒரு உருளைக்கிழங்கை தோலை உரிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக பொடியாக நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அடுத்து துருகிய கேரட் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு சின்ன சைஸ் கேரட் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக கிள்ளி சேர்த்துக்கோங்க. கை நிறைய கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சோடா சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் நம்ம சோடா மாவு சேர்த்துருக்கதால ஒரு 5 நிமிஷம் இதை ஊற வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாகி வரும். அதுக்குள்ளேயே நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஒரே நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ஒரு கார சட்னி இதுக்கு செஞ்சுட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கிறேன். 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 5-6 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நான் ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது நைஸாக அரைச்சிட்ட பிறகு இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிப்பு கரண்டில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளிப்பு சேர்த்துக்கலாம் சட்னியில். அவ்வளோதாங்க, இன்ஸ்டன்ட் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். நான்ஸ்டிக் பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது தவா காஞ்ச பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இதை திக்காக மாவு சேர்த்துக்கோங்க. நம்ம ரெகுலராக ஊற்றுற தோசை மாதிரி தின்னாக இல்லாமல் இது கொஞ்சம் தடிமனாக இருக்கணும். அந்த மாதிரி மாவு சேர்த்துட்டு மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மிதமான தீயில் வச்சு இது வேக வைங்க. கருக விடாமல் பார்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல் ஆகும் இது வெந்து வரத்துக்கு. இப்போ இது திருப்பி போட்டுட்டு ஒரு 1 நிமிஷம் போல் வேக வச்சிங்கனாலே போதும். அதுக்கு மேலே ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அவ்வளோதாங்க, இன்ஸ்டண்ட்டான ஒரு ரவா தோசை ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். வீட்டில் இட்லி தோசை மாவு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இந்த ரெசிபி செய்ய சொல்லி வீட்டில் கேட்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு காம்பினேஷனாக நீங்கள் குருமாவும் செஞ்சுக்கலாம். தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும். பட் இந்த கார சட்னி பிரமாதமாக இருந்துச்சு. இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்லையும் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அப்படியே அம்மாடி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.